வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்று ரெடி ஐஏஎஸ் அகாடமி. கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல் என்ன, அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 9840398093. குரூப் 2A கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எந்த டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட்? நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல கேட்பாங்க. மெயினா நம்ம போட்டித் தேர்வர்கள் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ப்ரொமோஷன் அந்த வியூல கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து படிக்கிறதுக்கு, இப்போ சில இதுலாம் நீங்க போத்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ல என்ஓசியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு, மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எது வசதியான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க ஜென்ரலா பொதுவாக எந்த அரசு அலுவலரை கேட்டாலும் எங்களது துறைக்கு மட்டும் வந்து விடாதீர்கள், வேற துறையை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, நீங்க ஒரு 100 பேரை கேட்டீங்கன்னா கண்டிப்பா 90 பேராவது, ஏன் இன்னும் அதுக்கு மேல கூட சொல்லுவாங்க, என்ன டிபார்ட்மெண்ட் வேணாங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல துறை எடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்கன்னா இந்த லாஜிக் பிரகாரம் பாத்தீங்கன்னா அப்ப எல்லா துறையிலும் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத துறையே கிடையாது. ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே அலுவலகத்துல ஒரே கேடர் போஸ்ட் இருக்கும். ஒருத்தரோட வேலைப்பளு அதிகமா இருக்கும், ஒருத்தரோட வேலைப்பளு கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஹெட் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும், டைரக்டர் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும், அது கீழே இருக்கக்கூடிய ஆபீசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் ஒவ்வொருலையும் வித்தியாசப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வித்தியாசப்படும். அந்த ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு கண்டிப்பா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடியவங்க நீங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அதனால எல்லா துறைகளிலுமே சாதக பாதக அம்சங்கள் உண்டு. எந்த துறை கிடைக்க பெறணும் நேர்மையாக, திறமையாக, மக்கள்கிட்ட சிடுமூஞ்சி இல்லாம மக்கள்கிட்ட வந்து மக்களுக்காக பணி யாற்றெடுக்க நீங்கள் மக்களோட தொடர்பு உள்ள துறையாக இருந்தால். ஸோ இது என்னோட ஃபேஸ்புக் இதுல நான் போட்டிருந்தேன். ஸோ இங்க நிறைய தேர்வர்கள், நம்மளுடைய மாணவர்கள், அரசு அலுவலர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் நிறைய ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். சரிங்களா, எல்லா கமெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இதுதான் கரெக்ட் இல்லை, யாருமே டிஃபரே ஆகல. சார் ஆர்டி கோஆபரேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான் சார், அங்க கொஞ்சம் ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரூரல் டெவலப்மெண்ட், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக தான் இருக்கும் ஜென்ரலா சொல்றாங்க. எந்த துறையும் கஷ்டம் இல்லை. கவர்மெண்ட் கொடுக்குற இந்த சேலரிக்கு வெளியில படுற கஷ்டம் அதிகம். குரூப் 4 அண்ட் குரூப் 2 மோஸ்ட்லி கிளரிக்கல் போஸ்ட் தான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி தான். அன்பு கிருஷ்ணன்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கார். உண்மைதான்றாங்க. ஊர வளர்ச்சியை தேர்வு செய்யுங்கள். என்னதான் வேலைப்பளு இருந்தாலும் கிராமங்களின் வளர்ச்சிக்காகவும் கிராமப்புற மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் நான் பங்காற்றிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும். அடித்தட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லது பண்ணலாம். எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் சார். இவங்க அன்புல ராதாகிருஷ்ணன், இவங்க ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ். வெல்செட் சார், நிதாத் சார். அரசு பணி கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பணிபுரியும் தவறை தவறாக பேசி அதன் மூலம் ஊதியத்தை மட்டும் விரும்பும் சூழல் அதிகரித்து விட்டது சார். பணிக்கு முன்பின் என குணம் மாறும் இயல்பு அதிகரித்து விட்டது. நேசித்து செய்தால் எளிமையாக பணிபுரியலாம். நேர்மையாக பணிபுரிவது ஆத்ம திருப்தி. எதையும் துணிந்து எதிர்கொள்ளலாம். நன்றி. ட்ரூ சார். சேம் டிபார்ட்மெண்ட் ஆபீஸுக்கு ஆபீஸ் ஒர்க் அண்ட் ரூல் அவங்க ஃபேவருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆபீஸ்ல ஓஏ இல்லைன்னா ஜேஏவா ஓஏ மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க நிறைய இடத்துல போய் அதுக்கெல்லாம் ரெடியாகத்தான் இருக்கணும். அப்போ ஒர்க் ப்ரெஷரை விட மைண்ட் லெவல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். சரிங்களா, நிறைய டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வேலையை பார்க்க வேண்டி வரும். ஆபீசர்னா அப்படியே ஆபீசர் கேட்டர்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓஏ இல்லைன்னா அந்த வேலையும் பார்க்க வேண்டி வரும். புதுசா நீங்க போனீங்க அப்படின்னா நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறீங்க அப்படின்னா இப்ப அது இல்ல, சில பேர் இல்லைன்னா சில பேர் எழுத வேண்டியதா இருந்ததுன்னா எழுத வச்சிருவாங்க. நல்லா கம்ப்யூட்டர்ஸ்லாம் நல்லா நாலேஜ் தெரியுது அப்படின்னா உட்கார வச்சிருவாங்க. ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர்ஸ். ஐயா, எந்த துறை தலைவர் அந்த துறையின் ஜேஏ அசிஸ்டன்ட் இருந்து வருபவர் சிறப்பு. இப்ப சில டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அங்க கீழே இருந்தே அடிமட்டத்துல இருந்தே ப்ரொமோஷனா வந்து அவங்க தான் அந்த துறையோட தலைவராகவும் ஆவாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ, ரெஜிஸ்ட்ரேஷன். இதே வந்து பாத்தீங்கன்னா மத்ததுல வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ போல அப்பப்போ மாறிக்கிட்டு இருப்பாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் சம்பந்தம் இல்லாம ஒருத்தவங்க வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தவங்க வருவாங்க. நன்றி.